வானிலை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 19ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மத்திய மேற்கு வடமேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வெங்கட்ரமணன், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. ஜூலை 19ஆம் தேதி மேற்கு மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறுமா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தெரிய வரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால தமிழகத்திற்கு ஏதாவது அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதும் அந்த நகர்வுகளை பொறுத்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லி இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே மே மாத இறுதியில தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருந்தாலும் கூட தற்பொழுது வரை தென்மேற்கு பருவமழை வலுவிழந்துதான் காணப்பட்டு வருகிறது. தற்பொழுது தென்மேற்கு பருவமழை தொடங்கி ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய நாட்கள்ல புயலாக வலுப்பெறுமா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தெரிய வரும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல கனமழைக்கான வாய்ப்பும் கேரளாவில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 19ஆம் தேதியில் மேற்கு மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.